முனிப்பா தீப்பெட்டி ஒரு எக்ஸ்ட்ரா 2 3 அம்மா பத்தையில ஐயா கொஞ்சம் தள்ளி பாருங்க. கருப்பசாமி கட்டுமான தொழில் செய்ய போற அந்த கட்டுமான தொழில வந்து எந்த பாதிப்பும் இல்லாம தடங்களும் இல்லாம அந்த தொழில லாஸ் ஆகாம நான் சரி பண்ணி பலத்தை கொடுக்கணும். அதே சமயத்துல நான் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் கருப்பசாமி. எனக்கு கொத்தனாருங்களை லேபருங்களை வருமானத்துக்கு அமைச்சு கொடுக்கணும். என் கட்டுமான தொழில ஆள் இல்லைன்னு சொல்லி யாரும் பக்கத்துல இருக்கிற மேசிங்களோ அடுத்த பக்கத்துல மேசிங்களோ எனக்கு கேவலமா நேகி கொடுக்குறாங்க. நான் எடுத்த கான்ட்ராக்ட் வந்து நல்லா சீரியஸாக வளர்த்து கொடுக்குற கருப்பசாமி நான் கேட்டிருக்கிறேன். அதை நான் அமைச்சு கொடுத்து உனக்கு லாஸ் ஆகாம லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தா அது போதுமா? காப்பாற்றி கொடுக்குற கருப்பம் காவலை வரல. ஏன் சொல்லுங்க ஸ்னாப் சாட் வச்சிருக்கேன். அதை சரி பண்ணி கொடுத்துருங்க. இருக்கிற பிரச்சனையை அந்த ஒரு பிரச்சனையில் வந்து தனிப்பட்ட முறையில் பாரு, அது வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் தனிப்பட்ட பூஜை வச்சு அதை நான் சரி பண்ணி காப்பாற்றி கொடுத்துட்றேன். அந்த பிரச்சனையில் தான் என் குடும்பத்தில் பாதிப்பு வந்து இருக்குது, தடங்கள் ஆகிட்டு இருக்குது. புரியுதா? அது வேறு பிரச்சனை. அதை நான் சரி பண்ணி காப்பாற்றி இல்லை. இப்போ நான் சரி பண்ணி காப்பாற்றி கொடுக்கணும்னாலும் இன்றைக்கே நான் சரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கு உண்டான காணிக்கை சேர்த்துட்டியா? அதில் இருந்து அந்த எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம வச்சு மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். பண்ண முடியுமா? அதை சரி பண்ணி முடிச்சு கொடுத்துட்டேன். அதெல்லாம் கேட்டேன். உன் பிரச்சனை சின்ன பிரச்சனை, அதை செய்வேன் பாதிக்கில் இருக்குது. நான் செய்வேன் பாதிக்கு இன்றைக்கே எடுத்து கொடுக்கலாம், நான் எடுத்து கொடுத்துட்றேன். காணிக்கை வந்து எனக்கு அடுத்த மாதம் வரும்போது செலுத்துறியான்னு கேட்குறேன். அதை தானே கேட்டேன்.